ஓகே கைஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ரீகேப். என்ன பார்த்தோம்? மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸோட டைப்ஸ். கரெக்டாக? இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நியூ கான்செப்ட், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஊப்ஸில் தான் இதெல்லாம் வரும், இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? ஸோ ஊப்ஸில் ஒரு சில பார்ட் வந்து நம்ம வந்து தனித்தனியாக பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், அது மாதிரி நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ்? ஸோ வி ஹேவ் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வி ஹேவ் single inheritance, multi-level inheritance, hierarchical inheritance, multiple inheritance, hybrid inheritance, last one is cyclic inheritance. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இத்தனை இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்குது. பிஃபோர் தட், இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஜஸ்ட் ஒரு இந்த வேர்டை வச்சு சொல்லுங்க, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? அர்ஷினி. லைக் இன்ஹெரிட் பண்றது, லைக் ஒரு கோடிங் எழுதுற வேணாம், ஜென்ரலா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு தெரியல. ஒரு ட்ரேட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி. லைக் ஜெனட்டிக்லி இன்ஹெரிட் பண்றது, அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓகே, வேற யாராவது? ஆனா சொத்துனா வந்து அப்பா சொத்து பையனுக்கு வரும்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா சொத்து பையனுக்கு வரத இன்ஹெரிட் ஆகுது, இன்ஹெரிட்டன்ஸ். அப்பா சொத்தை வந்து அப்படியே பையனுக்கு வருது, அப்படி இன்ஹெரிட் ஆகுது. ஸோ அதுதான். ஸோ வந்து பேசிக்காக வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு குழந்தை. ஓகே, இப்போ அப்பா அம்மா வந்து சம்பாரித்து சேர்த்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக? என்னென்ன சேர்த்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் யாருக்கு இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்து யாருக்கு போக போகுது? அடுத்து வந்து குழந்தைக்கு தான் போக போகுது. இப்போ குழந்தையும் வந்து இந்த குழந்தையும் பெரிய பெரிய வயசாகி சம்பாரித்து அதுவும் வந்து காசை சம்பாதிக்கும். இந்த காசெல்லாம் அப்பா அம்மாவுக்கு போகுமா? போகாது. இந்த காசு சம்பாதிக்கிறது வந்து இந்த குழந்தைக்கு தான். ஆனால் அப்பா அம்மா சம்பாதிக்கிற இது எல்லாமேயும் இந்த குழந்தைக்கு வரதான் போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, we can use
இன்ஹெரிட்டன்ஸில் என்ன பண்ணலாம்? members of one class inside another class. சரியா? இப்ப we can use members of one class inside another class. இதுதான் அதோட இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பேரண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் சரியா? இவங்களுதுல இவங்க ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னது? பேங்க் டீட்டெயில்ஸ், அவங்களோட பேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு மெத்தடு அவங்களோட டெப்ட் என்னென்ன, இது ஒரு மெத்தடு. ஓகேவா? அடுத்து டெஃப் வேற என்ன, அவங்களோட சீக்ரெட்ஸ் என்னென்ன, அது ஒரு மெத்தடு. ஸோ இந்த பேரண்ட் கிளாஸில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேங்க் டீட்டெயில்ஸ், அவங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ சீக்ரெட் எல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து அவங்க ஒரு மெத்தடில் அவங்க பேரண்ட் கிளாஸில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. சரியா? இப்போ சைல்டு வந்து வராங்க. கிளாஸ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னது, இன்னொரு சைல்டு கிளாஸ், புது சைல்டு கிளாஸ். இப்போ இந்த சைல்டு கிளாஸுக்கும் இதுக்கும் வந்து இப்போ வந்து டெஃப் ஸ்கூல், இப்போ தான் அந்த குழந்தை வந்து ஸ்கூல் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிக்குது. அப்போ ஸ்கூல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டெஃப் ஸ்கூலுக்குள்ளே இருக்கும். டெஃப் கேம்ஸ், கேம் விளையாடும் அந்த குழந்தை, கேம்ஸ் இது வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் வந்து என்ன, இப்போ சைல்டுக்கு, இந்த சைல்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த சைல்டுனால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி வந்து நம்ம இந்த சைல்டுனால பேரண்ட் கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ற கேப்பபிலிட்டி நம்ம எடுத்துட்டு வந்து வச்சோம் அப்படின்னா we say it as inheritance. இந்த சைல்டு வந்து inheritance. ஓகேவா? பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சைல்டு கிளாஸ்னால பேரண்ட் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. அவங்க எவ்வளோ பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ டெப்டிங் சீக்ரெட், அது எல்லாம் இந்த சைல்டு கிளாஸ்னால பார்க்க முடியுது. அப்படின்னா we say இந்த சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கா? இப்போ வந்து சைல்டு கிளாஸ்னால பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து பார்க்க முடியாது. சரியா? இப்போ வந்து பார்க்க முடியாது. எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா we have ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிளாஸ் கிளாஸ் பேரண்ட், இதுதான் வந்து என்னோட பேரண்ட்ன்றது ஒரு கிளாஸ், ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 மெத்தட் வந்து நான் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். இப்போ டெஃப் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே டெஃபினட்டாக என்ன இருக்கணும், செல்ஃப்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கணும். கரெக்டாக? இப்போ இதுக்குள்ளே ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே நான் இந்த பி வேரியபிளை நான் எங்கே வேணாலும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ M1 சொல்லிட்டு ஒரு மெத்தடை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்குள்ளேயும் நான் வந்து இந்த பியை வந்து யூஸ் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு எது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இந்த செல்ஃப் டாட் பின்றது
இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஏன்னா செல்ஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால we say it as instance variable. இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மற்ற மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும்னா. ஸோ செல்ஃப் பாஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, இப்போ வந்து செல்ஃப் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் அது யூஸ் பண்ணுறது செல்ஃப் டாட் பி இங்கே பிரிண்ட் பண்ணால் செல்ஃப் டாட் பி வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இது கரெக்டா. செல்ஃப் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறதுனால we say it as parent classோட instance method because we are passing self. அதே மாதிரி இப்போ கிளாஸ் மெத்தட் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் படித்தோம் இல்லையா. def m2ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் மெத்தட்குள்ளே நான் செல்ஃப் பாஸ் பண்ணணுமா, செல்ஃப் பாஸ் பண்ண முடியுமா? கிளாஸ் மெத்தட்குள்ளே நான் வந்து பாஸ் பண்ணுற வேரியபிள் வந்து cls. ஓகேவா, cls தான் நான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இதுக்குள்ளே நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் பிரிண்டிங் print parent கிளாஸோட கிளாஸ் மெத்தட் இது கரெக்டா. இது பேரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தடு, இது பேரண்ட் கிளாஸோட கிளாஸ் மெத்தட். இது இந்த மெத்தட் m2 ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் மெத்தட் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், cls என்ற ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த மெத்தட் என்னது நம்ம படிச்சது ஸ்டாட்டிக் மெத்தட் def m3 என்ற இதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் நான் cls பாஸ் பண்ணணுமா இல்லை செல்ஃப் பாஸ் பண்ணணுமா? ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள ரெண்டுமே நான் வந்து பாஸ் பண்ண முடியாது கரெக்டா. அதனால பிரிண்ட் இது என்ன மெத்தடு, பேரண்ட் கிளாஸோட ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன கிரியேட் பண்ணிட்டேன், பேரண்ட் கிளாஸ் மெத்தடை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைல்டு கிளாஸுக்கும் இதே மாதிரி ஒரு சைல்டு கிளாஸுக்கும் நான் வந்து ஒரே நிமிஷம் கிளாஸ்ல இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சைல்டு கிளாஸும் அதே மாதிரி நம்ம இப்போ வந்து சைல்டு கிளாஸை நம்ம வந்து இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே def அண்டர்ஸ்கோர் init இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து c1ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் உள்ள பாஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடு print இது வந்து சைல்டு கிளாஸோட என்னது இன்ஸ்டன்ஸ் மெத்தட், சைல்டு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இது ஏன் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு நான் சொல்கிறேன், பிகாஸ் ஐ எம் பாசிங் செல்ஃப் பாஸ் பண்ணுறதுனால நான் வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்கிறேன். இதுக்குள்ள நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ c1 மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சைல்டுக்கான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சைல்டு வந்து இப்போ இந்த பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு வந்து பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நான் என்ன சொல்கிறேன் c1ன்னு நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ அவங்கள ஒரு ஆப்ஜெக்ட் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டாக நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அவங்கள வந்து child சைல்டை வந்து உயிரோட எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதாவது அந்த அந்த கிளாஸை நான் கால் பண்ணணும். கால் பண்ணணுன்னா என்னது, இந்த சைல்டு கிளாஸை கால் பண்ணுறேன். கால் பண்ணுறப்ப இங்கே இன்னிட்ன்ற இது இருக்கா, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா, இல்லை. அதனால நான் டைரெக்டாக இதை வந்து சைல்டு கிளாஸை அப்படியே கால் பண்ணனா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் என்ன மெத்தடெல்லாம் என்னால் கால் பண்ண முடியும், c1 மட்டும் என்னால் கால் பண்ண முடியும் கரெக்டா. அது எப்படி கால் பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி c1 இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு c1 இல்லைன்னா இப்போ ஏன்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் சரியா. இந்த சைல்டுக்கு பேர் வந்து இல்லைன்னா சஞ்சய் தான் வந்து இந்த சைல்டோட பேர். இப்போ சஞ்சய்னால என்னென்ன யூஸ் பண்ண முடியும், c1 மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா
இந்த சைல்டு கிளாஸ்க்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் சஞ்சய்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது கால் பண்ணுறேன்னா இப்போ சைல்டு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தடை சஞ்சய்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ சஞ்சய் என்ன பண்ணுறான்னா போயிட்டு அவங்க பேரண்ட்டோட மெத்தடை M1 மெத்தடை வந்து போயிட்டு கால் பண்ணணும்னு நினைக்கிறான். ஓகே, அப்போ சஞ்சய் என்ன பண்ணுறான், சஞ்சய் டாட் M1 அந்த பேரண்ட்டோட மெத்தடை கால் பண்ணணும்னு நினைக்கிறான் M1. இப்போ கால் பண்ணுறப்ப இப்போ எனக்கு இது சஞ்சய் வந்து கால் பண்ணோன்னே என்னென்னு வருது, சைல்டு ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ ஆட்ரிபியூட் M1, அதாவது M1 என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆட்ரிபியூட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வருது. ஒரு மெத்தட் வந்து இங்கே சைல்டு கிளாஸில் இல்லை, அதுதான் சரியா. இப்போ பேரண்ட் கிளாஸ் தனியாக இருக்குது, சைல்டு கிளாஸ் தனியாக இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேரண்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, M1 இருக்குது, M2 இருக்குது, M3 இருக்குது, இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இருக்குது, கிளாஸ் மெத்தட் இருக்குது, ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தடையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து என்னோட சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த 3 மெத்தடையும் நான் சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் சைல்டுன்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா, இது எழுதுகிறப்ப ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராக்கெட் இங்கே போட்டு இதில் வந்து அதோட பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டாலே போதும். இங்கே என்ன பேரண்ட்டோ அது வந்து இந்த சைல்டுக்கு வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பேரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் சைல்டுக்கு வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே இப்போ சஞ்சய்ன்றவர் வந்து C1 மெத்தடும் ஆக்சஸ் பண்ண முடியும், இப்போ M1 மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரு சைல்டுனால என்ன பண்ண முடியும், பேரண்ட் கிளாஸோட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சஞ்சய் வந்து போயிட்டு இங்கே பியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன நடக்கும், சஞ்சய் டாட் பி அப்படின்னு பார்த்தோம்னா பியில் வந்து 10ன்னு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, பேரண்ட் கிளாஸில் இருக்குது. இப்போ நம்ம சஞ்சய்ன்றது சைல்டு கிளாஸ் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. சைல்டு அந்த சைல்டு வந்து போயிட்டு பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, புரிஞ்சா? ஸோ சைல்டு கிளாஸில் இருந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிறது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த சைல்டு கிளாஸில் நம்ம பேரண்ட் கிளாஸோட நேமை நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். இது பாஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம இதை வந்து இன்னெரிட் பண்ணலைன்னு அர்த்தம். சைல்டு கிளாஸ் வந்து இன்னெரிட் எதுவும் பண்ணலை. இப்போ இது எப்படி இன்னெரிட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ இந்த சைல்டு கிளாஸ்னால பேரண்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இங்கே வந்து பேரண்ட்னு சொல்லி போட்டிருக்கேன். டெஃப் C1 இதில் இருக்க மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் பேரண்ட்டில் இருக்க மெத்தட்ஸையும் என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா, சஞ்சய் டாட் C1 சஞ்சய்னால பேரண்ட் கிளாஸ் மெத்தடையும் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு கிளாஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல சைல்டுக்கான ஆப்ஜெக்டை தான் நான் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. இப்போ நான் வந்து ஒரு பேரண்ட்டுக்கான ஆப்ஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரியா, இப்போ வேறு யார், இப்போ வந்து பென் வந்து பேரண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ பென் வந்து பேரண்ட், ஓகேவா. பேரண்ட்ன்ற ஆப்ஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ பென் இஸ் ஈக்குவல் டு பேரண்ட். இப்போ பென் வந்து பென்னால் என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும், M1 M2 M3. பென்னால் M1 பேரண்ட் இன்ஸ்டன்ஸ் மெத்தடு, பென் டாட் M2 பென் டாட் M3. சரியா, இது மூணுமே பென்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். பேரண்ட் கிளாஸ்னால சைல்டு கிளாஸில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி சைல்டு கிளாஸ் இருக்கிறவங்கனால தான் பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம், இப்போ நான் பேரண்ட்டுக்குள்ளே இப்போ வந்து
சைல்டுன்னு போடுறேன். அப்போ இப்போ வந்து நான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம போட முடியுமா? இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம போட முடியாது. இப்போ பென்னுனால இப்போ வந்து C1 வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். C1 ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட் கிளாஸ், அதாவது பென்னால பேரண்ட் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பேரண்ட் ஆப்ஜெக்ட் has no attribute C1. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பேரண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ, அது எல்லாம் பேரண்ட் கிளாஸ் அதாவது சைல்டு கிளாஸுக்கு நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். இன்ஹெரிட் இன் த சென்ஸ் அதை வந்து நம்ம வந்து சைல்டு கிளாஸ்லேருந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து ரன் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. சரியா? சைல்டு கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இந்த மெத்தடை கால் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த சைல்டு கிளாஸ்லேருந்து இந்த மெத்தடை நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க பார்ப்போம் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்ட்டு. பத்மா? அண்ணா ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸை கால் பண்ணலாம். ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட எப்படி கிளியராக சொல்லலாம்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி பேரண்ட் சைல்டு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அது பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சைல்டு கிளாஸை வச்சு பேரண்ட் கிளாஸை கால் பண்ண முடியும், பட் பேரண்டால சைல்டு கிளாஸ் கால் பண்ண முடியாது. அதை எப்படி நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுவீங்கன்னா, ஸோ கிளாஸ் சைல்டுன்னு நீங்கள் இது கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பேரண்ட்னு நீங்கள் இங்கே வந்து கொடுத்தாகணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே நீங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. சரியா? அதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, இப்போ வந்து அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Single inheritance. There is one parent, only one parent. There is only one child. சரியா? இப்போ இந்த சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா we call it as single inheritance. எக்ஸாம்பிள் நம்ம இங்கே முன்னாடி பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. இந்த சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிறது எல்லாமே இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா இது மாதிரி இருக்கிறத வந்து we call it as single inheritance. சரியா? அடுத்து மல்டி லெவல் inheritance. What is multi level inheritance? Suppose இப்போ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சைல்டு. ஓகேவா? இப்போ சைல்டுனால பேரண்ட் இருக்க ஃபீச்சர்ஸை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பேரண்ட்னால அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்னால இந்த பேரண்டோட ஃபீச்சர்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த சைல்டோட ஃபீச்சர்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த சைல்டுனால பேரண்டோட ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், கிராண்ட் பேரண்ட்ஸோட ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ கிராண்ட் பேரண்ட் வந்து
இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வச்சிருக்க சொத்தெல்லாம் வந்து இப்போ அவங்க பேரண்ட்டுக்கு வருது. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து டைரெக்டாக எங்கே போக போகுது? சைல்டுக்கு போக போகுது. இது ரிவர்ஸுக்கு போகுமா? ரிவர்ஸில் வந்து போகாது. ஸோ இது மாதிரி நம்ம மல்டி லெவலில் நம்ம வந்து பண்ணுறப்ப we call it as மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ உங்கள் குழந்தையிலேருந்து இப்போ நீங்களே இருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிட் வருது அப்படின்னா, இந்த கிட்னால உங்களுக்கு இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களால் அந்த கிட்ஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இது மாதிரி இந்த லெவல் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் என்ன வேணாலும். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சைல்டு இப்போ வந்து இப்போ இதுக்கு மேலேயே இப்போ ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ். சரியா? டெஃப் gp1 சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். print grandparent instance method. இப்போ இந்த பேரண்ட் என்ன பண்ணுறாங்க? கிராண்ட் பேரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி பண்ணுறது? இந்த பேரண்ட்டை நம்ம ப்ராக்கெட்குள்ளே இந்த கிளாஸ் நேமை நம்ம கால் பண்ணணும், அதாவது ஜிபி. இப்போ இங்கே கால் பண்ணோடனே இந்த கிராண்ட் பேரண்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கோ, இப்போ டெஃப் gp1 இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த பேரண்ட்டுக்குள்ளே என்னால் கால் பண்ண முடியும். ஓகே. இப்போ பென் வந்து பேரண்டா? பென்னுனால இப்போ C1 அவங்களோட சைல்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் GP1 வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஜிபி அவங்களோட அப்பாவை வந்து அவங்களோட கிராண்ட் பேரண்ட்டுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம மல்டி லெவல்னு சொல்கிறோம். கிராண்ட் பேரண்ட் டு பேரண்ட், பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு அவங்க வந்து நம்ம எத்தனை லெவல் வேணாலும் நம்ம வந்து அது வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ வி கால் இட் as மல்டி லெவல். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டு, இயர் கிராண்ட் பேரண்ட் பேரண்ட் சைல்டு கிட், அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து மல்டி லெவல். சரியா? சிங்கிளுக்கும் மல்டி லெவலுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக பேசலாம். இது மாதிரி இத்தனை டைப்ஸ் இருக்குது, ஒன்றுதும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஒரு பேரண்ட்டு இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைன்னு வச்சுக்கோங்க, சைல்டு 1 சைல்டு 2. ஓகே. இப்போ என்ன நடக்கும்? C1நாலையும் இந்த பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். C2நாலையும் இந்த பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இது ஹைரார்கிக்கல்னா inheriting the properties from one class into multiple classes. அதாவது இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து 4 குழந்தை இருந்தாலும் அந்த 4 குழந்தைக்கும் வந்து C3 C4 இவங்க எல்லாருமே வந்து இந்த பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ அதுதான் inheriting properties from one class, அதாவது இந்த parent classல இருந்து into multiple classes, not 2 classes, not 3 classes, not 4, multiple. நீங்க எத்தனை வேணாலும், நீங்க 2னா 2 ஓகே, 3னா 3, 4னா 5னா 5, இது மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்ல இருந்து மல்டிபிள் இதுக்கு நீங்க வந்து inherit பண்றீங்கன்னா we call it as hierarchical inheritance. ஹைரார்க்கியா நமக்கு வர்றதுனால இது வந்து இதுவும் வந்து சிம்பிள் தான். என்னது இப்போ ஹைரார்க்கிக்கல் பேரண்ட்டு, ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டு வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு சைல்டு, இது வந்து சைல்டு 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சைல்டு 1 என்ன பண்ணுறாரு, இப்போ சைல்டு 2 வராரு. சைல்டு 2 என்ன பண்ணுறாரு, அவங்க பேரண்ட் இது என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இது வந்து சைல்டு 1ஓட இன்ஸ்டன்ஸ் மெத்தடு, இது வந்து சைல்டு 2ஓட இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. ஓகேவா? இப்போ சைல்டு 2 வந்து வராரு. இப்போ சைல்டு 2 சி சைல்டு 2 யார், இப்போ ஜான் வச்சுக்கோங்க. ஜான் வந்து சைல்டு 2. ஓகே, இப்போ ஜான்னால யாரோட கிளாஸஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஜான்னால அவங்க பேரண்ட் கிளாஸஸ் சைல்டு 1 இது ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஜான் டாட் C1 அப்படின்னு போட்டோன்னா ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஜான்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் சைல்டு 1 வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது ஜான்னால. அவனால எதை ஆக்சஸ் பண்ண முடியும்? அதனால அவங்க பேரண்ட் இதை மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். which means M1 பேரண்ட் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் C2 சைல்டு 2ல என்னென்ன இருக்கோ சைல்டு 2ஓட இன்ஸ்டன்ஸ் மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் வச்சுருந்தானா இந்த வேறு மெத்தட்ஸும் என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் யூஸிங் இது வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் சைல்ட்ஸ் அண்ட் ஒன் பேரண்ட். சரியா? இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா when we have like parent 1 parent 2. சரியா? parent 1 parent 2 மல்டிபிள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. parent 1 parent 2 அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேர் இதுவும் இப்போ இந்த parent 1னுதும் வந்து சிக்கு ஆக்சஸ் இருக்கும், parent 2தும் வந்து இந்த சிக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஸோ த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா the concept of inheriting the properties from multiple classes. multiple classesனா என்னதுங்க? P1 P2 P3 P4 அது மாதிரி மல்டிபிள் கிளாஸஸ் வந்து இருக்கலாம். ஸோ த கான்செப்ட் ஆஃப் inheriting the properties from multiple classes into single class at a time is called as multiple inheritance. மல்டிபிள்னா மல்டிபிள் பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு சைல்டு கிளாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் சப்போஸ் P3 P4 எல்லாம் இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த சைல்டுனால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இது எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா யூசிங் சப்போஸ் கிளாஸ் parent 1. ஓகேவா? parent 1 def M1 self parent parent 1 method. இதுதான். இப்போ parent 2 மல்டிபிள் பேரண்ட் சொன்னோம் இல்லையா? இப்போ parent 2ன்னு வச்சுக்கலாம், இது M2ன்னு வச்சுக்கலாம், இது parent 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், சைல்டு வந்து இப்போ ஒரு சைல்டு
ஒரு சைல்டுனால மல்டிபிள் பேரண்ட்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ P1 P2 இது மாதிரி மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே வந்து P1 P2 P3 P4னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு C1 அப்படின்னு கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. இது யார்? சைல்டு மெத்தடு, இந்த ஒரு சைல்டு. இப்போ சிக்கு வந்து ஒரு இப்போ யார் இருக்கா? ஓகே, அஸ்வினி கொடுக்குறோன்னா இப்போ சி ஆஃப் P1, P2. ஓகேவா? சாரி, நான் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நம்ம இன்னிட்டில் கொடுத்தா தானே கொடுக்கணும். இது வந்து இன்னரிட் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அர்ஷினிக்கு வந்து ஒரு சைல்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அர்ஷினியை யூஸ் பண்ணி நான் சைல்டு கிளாஸில் இருக்க மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது சைல்டு மெத்தடும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அர்ஷினியில் யூஸ் பண்ணி M1 பேரண்ட் 1ல் என்ன மெத்தட் இருக்கோ அதுவும் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை M2ல் என்ன இருக்கோ அதுவும் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ we call this as என்ன சொல்கிறோம்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட்னா என்னன்னா, it is the combination of சிங்கிள், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா சிங்கிள், அடுத்து மல்டி லெவல், மல்டிபிள் அண்ட் hierarchical inheritance. இதெல்லாம் கலந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வைக்கிறேன், பி வைக்கிறேன், சி. ஓகே, இப்போ இவங்க 3 பேருக்கும் there is one டின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கே ஒரு சைல்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த சைல்டுக்கு திருப்பி இது வந்து இ, இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இ வந்து என்ன பண்ணும்? டி கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். இப்போ இதுக்கு பேர் என்னது? மல்டிபிள். இது இருந்து ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறது, இது வந்து மல்டிபிள். கரெக்டா? அடுத்து ஒரு பேரண்ட்ல இருந்து மல்டிபிள் சைல்டுக்கு போகிறது, இதுக்கு பேர் என்னது? சாரி, இதுக்கப்புறம் வந்து இது வச்சிடலாம், மல்டி லெவலுக்கு போயிடலாம். மல்டி லெவல்னா இப்போ இருந்து இப்போ திருப்பி எஃப்க்கும் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம வந்து மல்டி லெவல்னு சொல்லுவோம். இப்போ மல்டி லெவல்ல இருந்து இப்போ எஃப்ல இருந்து இப்போ ஒரு பேரண்ட்ல இருந்து மல்டிபிள் சைல்டுக்கு நம்ம கொடுக்குறோம். GHAI. ஓகேவா? இதை என்ன சொல்லுவோம்? இது வந்து ஹைரார்க்கியல்னு சொல்லுவோம். இதை வந்து ஹைரார்க்கியல்னு சொல்லுவோம். ஹைரார்க்கி. இதை வந்து மல்டி லெவலு. இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. இது வந்து இது என்னது? மல்டிபிள்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? when you have multiple parent class and
ஒரு சிங்கிள் சைல்ட் கிளாஸ் வந்து அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா we call it as multiple inheritance. ஓகே, மல்டி லெவல்னா ஒரு சிங்கிள் இதுலேயே வந்து பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு கிட்டு, இது மாதிரி போகிறப்ப மல்டி லெவல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்ல இருந்து மல்டிபிள் சைல்டுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னா இது வந்து ஐரார்கியெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் சைல்டு வந்து அவங்களோட பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து லைக் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? பட் இது மாதிரி நம்ம கோடிங் பண்ணுவோமா ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட், இதெல்லாம் நம்ம உட்காந்து கோடிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இந்த இதில் வந்து நம்ம ஊப்ஸில் அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ண மாட்டோம். பட் ஃபார் இன்டர்வியூ பர்பஸ் நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒரு டாப் லெவல் கம்பெனிஸில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அங்கே வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப அங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஊப்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து எழுதணும், ஊப் ஸ்டாண்டர்டில் நீங்கள் எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதுகிறப்ப என்ன ஆகும், உங்களோட கோடு வந்து ரீயூசபிலிட்டி உங்களுக்கு ஆகும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு இது வந்து எழுதி வச்சுருப்பீங்க இந்த இதில், அந்த இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இன்னெரிட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில். ஸோ தட் நீங்கள் திருப்பி வந்து அந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து எழுத தேவையில்ல. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இன்னெரிட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஸோ லாஸ்ட் வந்து என்னன்னா வந்து சைக்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஏபி. சரியா? இப்போ ஏல என்ன பண்ணுறோம், இன்னெரிட் பண்ணுறோம், பியை வந்து இன்னெரிட் பண்ணுறோம். பியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஏல வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பியில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைக்ளிக். பட் சைக்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ், சைக்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பைத்தான் வந்து does not support sir. Python does not support cyclic inheritance. சரியா? மற்றது எல்லாமே வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, பேரண்ட் கிளாஸில் இருக்கிறத வந்து சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது பாசிபிள். பட் சைல்டு கிளாஸில் இருக்கிறதையும் பேரண்ட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் சைக்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ், which is not possible in Python. Python won't support for this cyclic inheritance. ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, நாளைக்கு வந்து நம்ம வந்து பாலிமார்ஃபிசம் பார்ப்போம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி we have பாலிமார்ஃபிசம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பாலிமார்ஃபிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து மெத்தட் ஓவர்லேடிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா இந்த ட்ரை கேட்ச்சு, ஒரு எரர் வருதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாக we will be going into அட்வான்ஸ் பைத்தான். அதாவது ஒரு டேட்டா இருந்ததுன்னா டேட்டாவை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, பேண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி அதில் இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைலை எப்படி லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன டூப்ளிகேட்ஸ் இருக்குது, என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எப்படி குரூப் பை பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பேண்டாஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ நாளைக்கு பாலிமார்ஃபிசம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு இந்த வீக்கில் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன்.
நாளைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடேவா? தேர்ஸ்டே ஃப்ரைடேல வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து பைத்தானோட அட்வான்ஸ் ஓகே பேண்டாஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் அவே வி ஆர் கோயிங் இன் டு ஸ்டாட்ஸ். நம்ம மிஷின் லேர்னிங்க்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறமே ஃபுல்லாக வந்து மிஷின் லேர்னிங் அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு மாடலை ட்ரைன் பண்ணுறது, என்னென்ன மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது அதுக்குள்ளே நம்ம வந்து போயிடுவோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து நம்ம ஒரு ஒரு அல்காரிதமும் நிறைய அல்காரிதம்ஸ் தான் அங்கே இனிமேல் நீங்கள் வந்து படிப்பீங்க. அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, லீனியர் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அதுமாதிரி நம்ம மல்டிபிள் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம வந்து இருக்குது. ஓகே ஒன்று ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன யூஸ் கேஸுக்கு எது மாதிரி அல்காரிதம்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது, இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? So this is what we are going to do. So please practice. So basics is very important. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணால் மட்டுமே உங்களால் இன்டர்வியூவில் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஒவ்வொருத்தரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஒன் டைம் நீங்கள் எடுக்கிற நோட்ஸு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இன்டர்வியூ, இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா ஆகட்டும், நான்லாம் ஒரு டைம் தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னி வரைக்குமே நான் வந்து ஒரு கம்பெனி இப்போ மாறுறேன் இல்லை ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் வந்து இது வரைக்குமே நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நோட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. ஒரு தடவை படிக்கிறது தெளிவாக படிங்க. வேற என்ன கைஸ்? ருகேஷ், எஸ். ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்துட்டு ஏதாச்சும் பிராக்டிஸ் மாதிரி இருந்தா கொடுங்க. என்ன பண்றீங்கன்னா இப்போ நீங்க பிராக்டிஸ் வந்து கொஸ்டின். இது முடிச்சிட்டீங்களா? நான் அது கொடுத்தது முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? இன்னும் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ். அதை 5-6 கொஸ்டின்ஸ் இருக்கு. போட்டதை ஃபர்ஸ்ட் அப்படியே அதை ஃபங்க்ஷனில் போடுங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் அது நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறது நீங்கள் அப்படியே ஒரு ஃபங்க்ஷனில் போட போகிறீங்க. ஸோ அதை ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன போடணும். ஆமாம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறப்ப அதை கரெக்டாக உங்களால் போட முடியுதா, ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் வாங்குறப்ப அதை அப்படியே நீங்கள் ஃபங்க்ஷனில் போட முடியுதா அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய சால்வ் பண்ணணும். ஓகே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நிறைய. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நான் கொடுத்ததை ஃபங்க்ஷனில் போடுங்க. ஃபங்க்ஷனில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க, கிட்டப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஜான் எஸ் சார். எது வரைக்கும் வந்திருக்க ஜான்? பேசிக் எல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு சார். எல்லாமே பேசிக்னா எது வரைக்கும் ஜான்? ஸ்டார்டிங்ல ஒரு நம்பர் எப்படி உள்ள ஆட் பண்ணி வெளியே எடுக்கிறது அந்த மாதிரி உள்ளது. என்ன கான்செப்ட்? அந்த கான்செப்ட் சொல்லு. நோட்ஸை பார்க்குறியா? மறந்துருச்சு அதுக்குள்ள. எஸ் சார். இது வரைக்கும் நம்ம பைத்தான்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா? பத்மா அண்ணா சொல்ல முடியுமா? நோட்ஸை நோட்ஸ் பார்த்து சொல்லலாமா? நோட்ஸ் பார்க்காம கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் வர டக்குன்னு கேட்டணும். சரி ஓகே. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களோட நோட்ஸை வந்து எனக்கு வந்து அனுப்புறீங்க. நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்றதை பார்க்கணும் நான். சரியா?
சரி ஓகே கைஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பாலிமார்ஃபிசம். இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது, புரிஞ்சா? அமைதியாக இருக்கீங்க. புரிஞ்சுண்ணா.